விக்ரம் வந்து மின்னாடினிக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறத பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம காவேரி, "என்ன மாப்பிள இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு. "வேற யாரும் இல்லையா?" அப்படின்னோடனே, "எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. அம்மா கூட கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால யாருமே இல்லை. இவளும் சாப்பிடாம இருக்கா. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம தானே பதில் சொல்லணும். அதுக்காக தான் நான் ஊட்டிட்டு இருக்கேன்." அப்படின்றாங்க. "அவ தனியாக சாப்பிட மாட்டேங்கிறா." அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம வந்து காவேரி, "என்ன மாப்பிள அதுக்காக நீங்கள் ஊட்டுவீங்களா? எல்லாரும் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ தெரியல. நான் ஊட்டுறேன். நீங்கள் வாங்க. நீங்கள் முதல்ல எழுந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொலை அப்படி சொல்லிட்டு ஊட்டுறாங்க. பாருங்க மாப்பிள, யாராவது இல்லைன்னா நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? இதெல்லாம் நல்லாவே இல்லை மாப்பிள. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து இங்கே இருக்கிறவங்கலாம் பேசுகிறதெல்லாம் வந்து உண்மை மாதிரி ஆகிடும். புரியுதா? அப்படின்னு. "என்னத்த நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? உங்களை பற்றி எனக்கு தெரியும். அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் நான் அனுமதிக்க முடியாது." அப்படி சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து விக்ரம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. கரெக்டாக வேதா வராங்க. வேதா வந்து என்ன ஆச்சு அப்படின்னோடனே நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு வேதா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. "இங்கே பாருங்கம்மா, விக்ரம் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அவர் எக்காரணம் கூட எனக்கு துரோகம் பண்ணவே மாட்டார். அவர் இப்போ வந்து மிர்னாலினி வந்து அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரவே சொல்லலை. நான் தான் மிர்னாலினி அழைச்சிட்டு வந்தேன் தெரியுமா? விக்ரம் வந்து வேணாம் தான் சொன்னார். நான் தான் வம்பு பண்ணி கூட்டின்னு வந்தேன். ஏன்னா வந்து அவர் பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது. அவர் மனசில் வந்து காயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் மிர்னாலினி ஏற்படுத்தின காயங்கள். அதெல்லாம் வந்து ஆறணும்னா அது மிர்னாலினியால் மட்டும்தான் முடியும். ஏன்னா மிர்னாலினி வந்து தன்வியை பிரிஞ்சதால இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்ற ஃபீலிங் வந்து அதிகமாகிடுச்சு விக்ரம்க்கு. அதனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவர் மனசை வந்து ரொம்ப கலங்கடிச்சிருமா. அவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இதை நான் புரிஞ்சுக்காமல் போயிட்டேனே வேதா, நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற. ஆனால் இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மிர்னாலினி கூட அவரை பார்த்தோன்னே அப்படின்னோடனே, சரிம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை தலையிடாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். விக்ரம் வந்து அப்படிப்பட்டவரே கிடையாது. எனக்கும் தெரியும்டி. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. நான் சொல்கிறத கேளுங்க அப்படி சொல்லிடுறாங்க. இங்கே வந்து இது எல்லாத்தையுமே வந்து விக்ரம் கேட்டு மனசு கஷ்டப்படுறாரு. வேதா பாவம், அவள் யாருக்குன்னு வந்து கஷ்டப்படுவா. அவளுக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன்ல அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே இதை பற்றி ஷேர் பண்ணுறாரு. "நீ கவலைப்படாதடா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உன் மனசில் வேதா தானே இருக்கா?" அப்படின்னா, "ஆமாம், என் மனசு ஃபுல்லாக வேதா தான்டா இருக்கா. எனக்கு தெரிஞ்சு வேதாவை தவிர யாருமே என் மனசில் இல்லைன்னு தான் தோணுது. அப்போ வேதா கூட சேர்ந்து வாழணுமே, ஏன்டா இப்படி யோசிக்கிறேன்?" அப்படின்னோடனே, "அதே நானும் அதை தானே முடிவு பண்ணியிருக்கேன். வேதா கூட சேர்ந்து நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நாங்கள் புருஷன் பொண்டாட்டியே வாழணும். அதுக்கு முதல் வந்து நான் வந்து வேதா கிட்டே லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்டா. என் மனசில் வந்து வேதா தான் இருக்கான்னு சொல்லிட்டு வேதா கிட்டே நான் சொல்லணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுடா." அப்படின்னு கவலையே விட்றா. ஹோட்டலில் சூப்பர் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணுறேன், அங்கே கூட்டிகிட்டு போய்டு வேதாவை. அப்புறம் என்ன, நீ வந்து ப்ரப்போஸ் பண்ண உடனே கண்டிப்பாக வேதா அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு வாங்க அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு விக்ரம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து சொல்லிட்டு வந்து, "நாங்கள் லேட்டாக வருவோம்மா, முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. "எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. அது ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய்ட்டு காட்டுறாரு. பார்த்துட்டு வந்து வேதா அசந்து போகிறாங்க. "என்ன இங்கே?" அப்படின்னோடனே, "எல்லாம் ஒரு டின்னருக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. இங்கே கெச்சா இந்த மாதிரி வந்து மிர்னாலினிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவளுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. 2 பேருமே ஓடி போகிறாங்க. அங்கே பார்த்தா மிர்னாலினிக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. மிர்னாலினியை வந்து சரி பண்ணி வந்து வேதா வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விக்ரம் வந்து யோசிக்கிறாரு. "கவலை விடுடா, மொட்டை மாடியில் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு ஒன்று, நிஜமா வாடா" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து வேதாவை கூப்பிட்றாரு ஃபோன் பண்ணி. இந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா மொட்டை மாடியில் அவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. விக்ரம் வந்து முதல் முறையாக வந்து தன்னோட காதல் ப்ரப்போஸ் பண்ணுறாரு வேதாக்கு. வேதாக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே ஓடி வந்து விக்ரமை கட்டி பிடிக்கிறாங்க. இதோட முடியுது.